exercise 3.5 third sum third subdivision x plus 2 divided by 4y divided by x square minus x by 6 by 12y square. இது மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் முன்னே செஞ்சிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டு இது ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். x plus 2 by 4y இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டோம் இன்டூ மல்டிப்ளிகேஷன் ஆக்கிறதுனால என்ன பண்ணிடணும், இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ மேலே இது வந்துடும் 12y square divided by x square minus x minus 6. அடுத்து இந்த x plus 2 by 4y இது எதுவுமே காமனாவோ ஃபார்முலாவோ எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது அப்படியே எழுதிட்டோம் இன்டூ 12y square இதுவுமே எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அது அப்படியே எழுதிட்டோம். ஏன்னா ஒரே டேர்ம் தான் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இருக்கிறது ஒரு டேர்ம் தான், ஒன்றும் செய்ய முடியாது. இது 2 டேர்ம்னாலும் ஒரு வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்குது, இது எதுவும் செய்ய முடியாது. ஆனால் லாஸ்ட் இங்கே இருக்கிறதும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஏன்னா அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். -6x² மைனஸ் எக்ஸும் வரும் இல்லையா? அதை ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் -6 கிடைக்கணும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வந்து என்ன மீனிங், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கணும். -x என்ன மீனிங், -1x. அப்போ என்ன எடுக்கிறோன்னா -3xும் 2x எடுக்கிறோம். -3 × 2 -6x². -3 + 2 ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், 3ல் 2 மைனஸ் பண்ணிட்டா 1 பிகாஸ் நம்பரோட சைன் -x டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது x² by x². எக்ஸும் x² ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் x² ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன தான், இதெல்லாம் அப்படியே எழுதிட்டோமா, இது மட்டும் தான் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோம். என்னது x - 3 × x + 2. ஓகேவா, எழுதிட்டோம். அடுத்து நமக்கு காமனாக இருக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற x + 2வும் இங்கே இருக்கிற x + 2வும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே இருக்கிற ஒய்யும் y² ஒரு ஒய்யும் கேன்சல் ஆகிடும். 4 1 4s are 4 3 4s are 12. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னெல்லாம், இங்கே நியூமரேட்டரில் 3y மட்டும்தான் இருக்குது, பை டினாமினேட்டரில் x - 3 தான் இருக்குது. இதான் இதோட சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட். ஓகேவா, சிம்பிளிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் செஞ்சுருக்கோம், இது தேர்ட் சப்டிவிஷன். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் என்னது, 3y by x - 3. ஃபோர்த் சப்டிவிஷன் 12t² - 22t + 8 by 3t divided by 3t² + 2t - 8 by 2t² + 4t. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டு இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டோம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டோம், செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டோம். இது மேலேயும் இது கீழேயும் 2t² + 4t by 3t² + 2t - 8. அடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் பெரிய நம்பராகவே இருந்தால் அது காமன் எதை எடுக்க முடிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு சிம்பிளாக இருக்கும். அல்லாமல் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்துக்கணும், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது 12t² - 22t + 8 இருக்குது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. பட் இதில் 2 காமனாக எடுக்கலாம், ஏன்னா 12 22 8 மூணுமே 2 டேபிளில் வரும். 2 காமனாக எடுத்துடலாம், பேலன்ஸ் இருக்கிறது ப்ராக்கெட்டில் எழுதலாம். அப்போ 2 எடுத்துட்டோமா, 12 எத்தனை டைம்ஸ் வரும், 6 6t² - 22 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டேபிளில் 11 11t + 8ங்கிற எத்தனை டைம்ஸ் வரும் 4 டிவைடட் பை இது 3t ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அது அப்படியே எழுதிடலாம் இன்டூ இங்கே பார்த்தா 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, வேறு ஏதாவது பண்ணலாம்னா காமன் எடுக்க முடியும். 2 4 2 டேபிளில் வரும், 2 காமன் எடுத்துடலாம். இதுலேயும் t² இருக்குது, இதுலேயும் t இருக்குது, ஸோ டீயும் காமன் எடுக்கலாம். ஸோ டோட்டல் என்னது 2t காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ப்ராக்கெட்டில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது, 2t² 2t காமனாக எடுத்துட்டோம். அப்போ இன்னொன்று என்ன பேலன்ஸ் இருக்கும், t மட்டும் தான் இருக்கும். t ப்ளஸ் 2 காமனாக எடுத்துட்டோம், இங்கே இருக்கிறது 4 2 டேபிளில் 2 4 எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 t ஏற்கனவே காமன் எடுத்துட்டோம். அப்போ t + 2 மட்டும் தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். டிவைடட் பை 3t² + 2t - 8 இருக்கா, இதை வந்துட்டு நம்ம காமன் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ டேரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 8 3s are 24. அப்போ இங்கே மைனஸுக்குன்னா -24t² உள்ள 2tயும் வரும். அப்போ ரெண்டையும் நமக்கு இங்கே மைனஸ் வந்தனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் -24 கிடைக்கணும், அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணையில் 2 கிடைக்கணும். அப்போ ப்ளஸ் வந்துட்டு பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் இருக்கணும். அப்போ என்னது 6 × -4 6 4s are 24 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 6ல் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2. அப்போது 60 - 4t எடுத்துட்டோம். ஓகே தானே, டிவைடட் பை ஃபஸ்ட்டு டைம் என்னது 3t² 3t² டிவைட் பண்ணுறோம். டீயும் t² டீயும் கேன்சல் ஆகிடும், டீயும் t² டீயும் கேன்சல் ஆகிடும். 1 3s are 3 2 3s are 6. இங்கே எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இங்கே t மட்டும் தான் இருக்குது, ப்ளஸ் மேலே 2 அதான் இங்கே எழுதிருக்கோம். t + 2வும் இங்கே வந்துட்டு 3t - 4 இதையும் எழுதிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கல இது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், இது எழுதிட்டோம்.
கீழே இருக்கிறது எழுதிட்டோம். இங்கே மேலே இருக்கிறது மட்டும்தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா பார்க்குறோம். அப்போ 2 இன்ட்டு 6t² மைனஸ் 11t ப்ளஸ் 4 இருக்கா. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 6 4 சார் 24, 24t² மைனஸ் 11t வருது. இப்போ 24 மல்டிப்ளை பண்ணல ப்ளஸில் தான் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுத 11 வரணும். அப்போ எதை எடுத்துக்கலாம்? 8 3 சார் 24, ரெண்டுக்குமே மைனஸ் எடுத்துக்கிறோம். -8 -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 3 சார் 24, ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். 8 + 3 11, ரெண்டு மைனஸ் இருக்குன்னா -11 டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 6t², அதால் டிவைட் பண்ணுறோம். டிவைடட் பை 6t² டிவைடட் பை 6t². டீயும் t² ஒரு டீயும் கேன்சல் ஆகிடும், டீயும் t² ஒரு டீயும் கேன்சல் ஆகிடும். 8 6 இருக்கா 2 டேபிளில் 3 2 சார் 6 4 2 சார் 8. இது 3 டேபிளில் 1 3 சார் 3 2 3 சார் 6. அப்போ பேலன்ஸ் இங்கே இருக்கிறது என்னது? 3tயும் -4ம் அதான் இங்கே எழுதியிருக்கோம். 3t - 4 இன்ட்டு 2t மைனஸ் இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு 1 2t - 1. ஸோ இதோட ஃபேக்டரிஸ் என்னது? 3t - 4 இன்ட்டு 2t - 1 பை இங்கே இருக்கிற 3t இன்ட்டு 2t இன்ட்டு t + 2 இன்ட்டு t + 2 இன்ட்டு 3t - 4. அடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். 3t - 4ம் 3t - 4ம் கேன்சல் ஆகிடும். t + 2 t + 2 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற tயும் tயும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 2 இன்ட்டு 2t - 2வும் இங்கே ஒரு 2 இருக்குது இல்லையா. 2 2 சார் 4 இன்ட்டு 2t - 1 டிவைடட் பை டினாமினேட்டர் 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை இதோட சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்ச ரிசல்ட்.